ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ப்ரௌனி செய்ய போகிறோம். பட்டர், டார்க் சாக்லேட் இது எதுவுமே இல்லாமல் கிறிஸ்மஸ் தீம் இருக்கேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரௌனி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கிறேன். முட்டையை ஃப்ரிட்ஜில் எதுவும் வச்சுருந்தா நேரத்தோடவே வெளியே எடுத்து வச்சுருங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும். இதோடவே 300 கிராம் அளவுக்கு சீனியும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. பெரிய சீனி இருக்கேன்னா அதை எடுத்துருந்தீங்கன்னா நல்லாவே பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சீனி முட்டையோடு சேர்ந்து நல்லாவே கரைய வேணும். அந்த அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவில் பீட் பண்ணினதுக்கு பிறகு இருக்கட்டும். அடுத்து நாங்கள் கொக்கோ பவுடரை ரெடி பண்ணிக்கொருவோம். பட்டர், டார்க் சாக்லேட் இது எதுவுமே சேர்க்கல தானே, அதனால் நான் இன்றைக்கி 70 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கிறேன். இதில் 160 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொற போகிறேன். வாசம் இல்லாத எந்த எண்ணெய் வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொறையிலும். அதே மாதிரி தான் கொக்கோ பவுடர் கட்டியாகாமல் இந்த மாதிரி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் பீட் பண்ணி வச்சுருக்கிறோம்னா முட்டை சீனி இதோடவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பும் சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தைனம் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணினதுக்கு பிறகு இல்லைனா 85 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். எடுக்கிற மாவை நல்லாவே 2-3 தைனம் சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பேட்டரோடு நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர் சேர்க்கல, நீங்கள் விரும்பினா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இதை ட்ரேக்கு மாற்றிக்கொருவோம். நான் இன்றைக்கி கேக் டின் 8 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கிறேன். எடுக்கிற பேனில் இந்த 4 மாதிரி தான் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ட்ரே தான் எடுத்திருக்கிறேன். ஏன்டா இதில் தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வெட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்கொயர் பேன் எடுக்கிறீங்கன்னு சொன்னாலும் ஓகே, உங்களுக்கு எது லேஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டூத்பிக் இல்லாட்டி ஒரு ஸ்டிக் கொண்டு எடுத்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் செய்ய எடுக்கக்கொள்ளே அவனையும் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நேரம் தேவைப்படாது. இப்போ இதை 170 செல்சியஸில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அவன்ட டெம்பரேச்சரை பொறுத்து டைம் வித்தியாசப்படும், அதனால் பார்த்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பேக் ஆகிறதுக்கு 40 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. ப்ரௌனி நல்லா ஆறினதுக்கு பிறகு வெளியே எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்மஸ் ட்ரீமாக எங்களுக்கு டெக்கரேட் பண்ணிடலும். இப்போ இதுக்கு நாங்கள் சின்ன ஒரு டெக்கரேஷன் கொடுத்துக்கிறோம். அதுக்கு நான் 70 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேணும். பட்டர் எடுத்து ஒரு க்ரீம் மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரை இந்த மாதிரி அளவில் நல்லாவே பீட் பண்ணினதுக்கு பிறகு இல்லைனா 200 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்திருக்கிறேன். அதை 2-3 தைனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஐசிங் சுகரையும் சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணினதுக்கு பிறகு இல்லைனா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து அதையும் நல்லாவே பீட் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான பட்டர் ஐசிங் ரெடி. பட்டர் ஐசிங்க்கு நான் இன்றைக்கி 2 கலர் கொடுக்க போகிறேன். ஒன்று ரெட், ஒன்று க்ரீன். உங்களுக்கு விரும்பின கலரில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கிறீங்களும். கிறிஸ்மஸ் ட்ரீமாக இருக்கிறதுக்காக நான் இந்த ப்ரௌனி பீஸில் ஒரு ஸ்டிக் கொண்டு இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தான் ஐசிங்கும் சாண்டா கிளாஸ்ட கேப் இருக்கேன்னா அந்த ஹெட் மாதிரி தான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதோ அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மேலால் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கிறேன். கிறிஸ்மஸ் தீம்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரௌனி ரெசிபி தான் இது. கிறிஸ்மஸ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.